என் கூட வா. பார்வதி மேடம், நான் சொல்றத கோவப்படாம கேளுங்க. நீங்க இப்ப எங்க ஆபீசர் கிட்ட யார கொலைகாரன்னு சொன்னீங்களோ அவர்தான் இன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்திருக்காரு. உங்களுக்கு விஷத்தை ஏத்துனாங்க. எங்க மேஜர் மட்டும் உங்களை பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் நீங்க இறந்திருப்பீங்க. இனிமே அவர் அப்படி சொல்லாதீங்க. உங்களோட பாதுகாவலன், உங்களோட பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம். அதுதான் அவருக்கு பொருத்தமா இருக்கும். விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா முதலும் இதுவா முடிவும் இதுவா புதென்றல் பயணம் தொடரும் மெதுவா கண்கள் ரெண்டும் கலந்தது அதில் காயம் எல்லாம் கரைந்தது விதியின் வழியா சதியின் வழியா ஓர் பூவின் மனது பேசும் மொழியா என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் வண்ண கோலம் வண்ண கோலம் கண்கள் தானே நெஞ்சின் பாலம் ஜீவன் ரெண்டும் பார்த்தது அதில் பாசப்பூக்கள் பூத்தது என்ன மாயம் என்ன மாயம் காயமெல்லாம் மெல்ல தேயும் பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை கண்கள் மீண்டும் பார்க்குமா எதிர்காலம் ஒன்றாய் சேர்க்குமா பாதை வேறு பயணம் வேறு ஒரு நூலில் இங்கே இணைப்பதாறு இறைவன் கையில் மனித பொம்மை என்னாலும் வாழ்வில் அதுவே உண்மை. எஸ் சார். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்க ருத்ரா. இந்த பொண்ணு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சாட்சி. எப்படியாவது அவளுடைய வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும். அவகிட்ட தான் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அவ உயிரோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா போன என்னைக்கு பேசுனது இல்ல. ஒருவேளை அது பேசினாலும் யாரை நம்ப மாட்டாங்க. ஓகே சார். அதனாலதான் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லையோ ஹெட் குவார்டர்ஸ்லயோ இல்ல செல்லுலயோ அடைச்சு வைக்க விரும்பல. அப்போ சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு சார். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுகிட்ட எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டாவே பேசு. அப்பதான் உன் ட்ரெஸ்ஸுக்கும் வேலைக்கும் கலங்க வராது. இல்லைன்னா அவ உன்னை ஒரு ராட்சசன் தானே. ருத்ரா, நான் சொன்னது நீ மறந்துட்டியா? இந்த கிராமத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தையோட அம்மா அதோட வாயில விஷத்தை ஊத்தி வளர்க்கறான்னு சொல்லியிருக்கேனே, ஞாபகம் இருக்கா? பிஎஸ்டினாலே அவங்களுக்கு விஷம்.
அவங்க நினைக்கிற மாதிரி பிஎஸ்டிங்கிறது ஒரு விஷம் தான் நாம நிரூபிச்சிடக்கூடாது. பார்வதி மேடம் அங்க உட்காரு. கயிறு எடுத்துட்டு வா. சார் ஏற்கனவே இவங்க வீக்கா இருக்காங்க சார். இப்ப போய் பார்த்து இவகிட்ட இந்த அளவுக்கு சாஃப்டா நடந்துக்கிட்டா போதும். இப்பவே நான் இவளை கவனமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தான் இந்த கயிறை கட்டுறேன். ஏன்னா போற ரோடு மோசமா இருக்கும். Sir, are you okay? சரி, உங்களை பார்வதி மேடம்னு கூப்பிடலாமா? நேத்துல இருந்து நீ இவளை இப்படிதானே கூப்பிடுற? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவளோட பேரும் பார்வதி தான். தங்கச்சி இருந்தானா? இப்ப இல்ல, அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. இந்த உலகத்துல இருந்து விடுதலை வாங்கிட்டு போயிட்டா. என் மேல கடவுளுக்கு என்ன கோபமோ, இந்த உலகத்துல இன்னும் ஏன் என் உயிரோட விட்டு வச்சிருக்காரு? இந்த உலகத்துல பிறக்கும் போதே நம்ம உயிர் நிரந்தரம் கிடையாது. ஆனா இவரையே என்ன காப்பாத்தினாரு. அனந்தி இவளுக்கு புரியவை. நான் பிஎஸ்டில ஜாயின் பண்ணதே இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல. இவ சாட்சி, வெறும் ஒரு சாட்சி. எந்த விஷயத்துல சாட்சி சொல்லணும்? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க. வண்டி இங்க நிறுத்த சொல்லி தயவு செஞ்சு என்னை இறக்கி விடுங்க. எனக்கு இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. செத்து போனாலும் இவ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லு. சார், வண்டியை நிறுத்துங்க. அனந்தி இவளை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு வர சொல்லு. நான் பாத்ரூம் போகணும். மீட்டிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சார், இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு.